Hey all, welcome to another Lights On discussion session. So the penultimate session of the year. So this is the last movie discussion though. Next week is going to be a roundup of this year. So probably the last film that we are going to be talking about for this year, which is Dulquer Salman's latest film Lucky Bhaskar. So we have Kavya and myself today. I'm expecting Vikram to join in a bit. So, okay, Kavya, what do you think? பிடிச்சிருந்ததா I படம்? love the film. ரொம்ப பிடிச்சிருந்தது. Okay. After a while, I felt it was um, எனக்கு ஓஷன்ஸ் 13 அந்த ஜான்ரா ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் ரிமைண்டட் மீ சம்திங் ஆஃப் தட். ஏன்னா ஸோ எவ்ரி டைம் ப்ராப்ளம் கம்ஸ் தென் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் இதுதான் நடந்தது. அதோட அதோட பேக் ஸ்டோரி சொல்லும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. சிலது கன்வீனியன்ட்டா இருந்தது. அந்த அந்த கேஷ் வந்து திருப்பி உள்ள வைக்கிறதா இருக்கட்டும். அந்த எப்படி அந்த அந்த கேஷியர் பாக்ஸ்ல வைக்கிறது இந்த மாரி சர்டன் திங்ஸ் ஆர் வெரி கன்வீனியன்ட். பட் தட்ஸ் ஓகே. தட் வாஸ் லைக் எனக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாரி இருந்தது. லைக் த ஹோல் ஸ்கிரிப்ட். ஐ லவ் த ரொமான்டிக் சைட் ஆல்சோ. அது வந்து எங்கேயுமே யூஸ்லெஸ்ஸா பண்ணல. லைக் ஹவ் ஃபேமிலி மேக்ஸ் அன் எமோஷன் டு டு டூ எவ்ரிதிங். லைக் ஐ திங்க் த இன்சேன் பார்ட் ஆஃப் லைக் ஐ ஃபெல்ட் லாட் ஆஃப் பீப்பிள் கனெக்டட் வித் லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததுக்கு அப்புறம். I think they were able to do that because it is justified that this guy is doing for the family. இப்ப அவனா பண்ணி அவன் மட்டும் இருந்திருந்தாங்க அப்படின்னா, மான் விக்ரம் கிடைச்ச கொஞ்சம் ஹேட் மாரி கிடைச்சிருந்திருக்கும். I think it was purely justified because he did it for the family and a lot of people were fine with it. I think it also reflects on how as a society we feel it's okay if you're doing it for the family, even if it's a ஏன்னா I saw discussions everywhere where they were like, இட்ஸ் ஓகே. அவன் வைஃப் குழந்தைகளுக்காக தான் பண்றான். வித் த கரண்ட் எக்கானமி இட்ஸ் த ரைட் திங் டு டூ அப்படிங்கிற மாரி பேசினேன். ஸோ அந்த மாரி அது ரிஃப்ளெக்ட் பண்ண மாரி இருந்தது. பட் லைக் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் அ நைஸ் இந்த மாரி ஒரு பேங்க் ரிலேட்டட் ஒரு காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு மூவி ஆஃப்டர் அ லாங் பேக். அண்ட் ஐ லைக் த வே தே எக்ஸ்பிளைன் த டெர்ம்ஸ். லைக் அந்த ஃப்ராட்ஸ் பண்றதா இருக்கட்டும். ரொம்ப ஃபார் காமன் லேமேனுக்கு புரியிற மாரி அதுக்காக ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ஒண்ணுமே தெரியாது முட்டாள் மாரியும் ட்ரீட் பண்ணாம தே கெப்ட் இட் இன் த கரெக்ட் ரேஷியோ. எனக்கு அது புடிச்சிருந்தது. லைக் த Mm. ஹோல் கலர் கிரேட் ஆஃப் த ஃபிலிம். லைக் அந்த பாம்பே கொலாபா காமிச்சது வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. அண்ட் ஐ சம்வாட் அக்ரீட் வித் த பிளாட் அண்ட் கைண்ட் ஆஃப் இட் வாஸ் அ குட் என்டர்டெய்னர் ஃபார் மீ திஸ் இயர். Okay. I mixed opinion. I liked it. எனக்கு வந்து ஒண்ணு வந்து ஆம், எனக்கு எனக்கு எண்டிங்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். That is where I was very so வாட் எவர் மேபி த கேஸ் கடைசியில அவன்கிட்ட அந்த பேங்க்ல இருக்கிற அந்த 100 crore பணங்கிறது வந்து ஆஹ், ஏமாத்தி வந்த பணம் கரெக்டா. ஸோ ஹி டேக்ஸ் தட். அதாவது தெர் இஸ் அ அந்த அந்த வாட் எவர் 100 crores ஹி ஸ்விண்டல்ஸ் ரைட். இட்ஸ் ஆக்சுவலி திருட்டு தான். அது 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 வந்து அதாவது எனக்கு வந்து ஃபிலிம் ஃபிலிமோட வேலை வந்து இப்ப இப்ப ரியல் ஸ்டோரி காமிக்கிறோம்னா இட்ஸ் ஒன் திங். ஆனா வந்து ஃபிக்ஷன் இது பண்ணும்போது வந்து தி த கை ஹூ அந்த ஹீரோ வந்து எவ்வளவுதான் வந்து தப்பு பண்ணி தப்பிச்சிருந்தாலும் கடைசியில வந்து ஏதாவது ஒரு ரிடம்ஷன் இருக்கணும். அந்த ரிடம்ஷன்ங்கிறது வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா தப்பு பண்ற ஃபிலிம்ஸ்லயும் பார்த்தோம்னா தட் தட் கை வுட் ஹவ் லாஸ்ட் எவ்ரிதிங். இப்ப Wolf of Wall Street, a film like Wolf of Wall Street ends with Leonardo DiCaprio's character, Jordan Belfort, losing literally everything that he had. அதுக்கப்புறம் வந்து a film like Breaking Bad, where Bryan Cranston's Walter White earns so much through drug business, ends up completely losing everything. இப்போ இப்போ வந்து these are some of the great films or series that covered this aspect. இது அந்த வகையில தான் வந்து ஒரு ஒரு ஆஹ், சாதாரணமா வந்து இப்ப அவன் திருடுறதெல்லாம் வந்து இப்ப இப்ப இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்து ஹீரோ கெட்டிங் அவே வித் டூயிங் சம்திங் பேட் அப்படின்னு இருக்கிற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து
what generally does is it gives a justification saying that the money that he's stealing is not common man's money. The money that he's stealing is கெட்டவங்களோட பணம். அவங்க வந்து தப்பு பண்ணி சம்பாதிச்ச பணத்தை தான் இவங்க திருடுறாங்க. இந்த மாதிரி சங்கர் படத்துல வர்ற அந்த ஒரு டிப்பிக்கல் ராபின்ஹுட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து நிறைய ஏமாத்தி சம்பாதிச்ச காசை வந்து அவங்கள்ட்ட இருந்து இது பண்றாங்க. அண்ட் தே டோன்ட் கீப் தட் மணி ஃபார் தெம்செல்ஸ். தே கிவ் இட் டு தே சம்ஹவ் ஸ்பெண்ட் இட் ஆன் பீப்புள். இது we accept that storyline realistic or not, but the film template வந்து இதுதான். இத ஸ்லைட்லி பிரேக் பண்ண படம் வந்து மங்காத்தா. ஆனா மங்காத்தா ஆல்சோ ஹேட் அ ஜஸ்டிஃபிகேஷன் தட் இட் வாஸ் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் who is the biggest thief, because the whole அதுல வந்து த்ரிஷா இஸ் த ஒன்லி பர்சன் ஹூ இஸ் ஆக்சுவலி நல்லவங்க. மிச்சவங்க எல்லாருமே வந்து கெட்டவங்க தான், எல்லாருமே வந்து திருட்டு தொழில் பண்றவங்க தான். ஸோ அதனால வந்து ஹீரோ வந்து டஸ் நாட் ஸ்டீல் ஃப்ரம் நார்மல் பீப்புள், தி ரெகுலர் காமன் பீப்புள். ஆமா, இட்ஸ் அ பெட்டிங் மணி. அந்த பெட்டிங்கும் வந்து இல்லீகல் பெட்டிங். ஸோ அந்த தி எனக்கு அதுலதான் இந்த படத்துல வந்து ரொம்ப இட் வாஸ் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு தட் த ஹீரோ இஸ் ஆக்சுவலி கெட்டிங் அவே வித் கிரைம். அது வந்து வாஸ் வெரி இது. தென் the way the story went, எனக்கு அந்த ரிடம்ஷன் ஆர்க் இருந்துச்சு, ஓகே. ஆனா அந்த ரிடம்ஷன் ஆர்க்கை வந்து அவங்க ஃபாலோ த்ரூ பண்ணலங்கிறது தான் எனக்கு வந்து கொஞ்சம் I was very disappointed. He's literally giving away everything. He's giving away everything, and அந்த 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 கடைசி 100 crore அந்த பணத்தை வந்து அதுக்கு வேற ஏதாவது ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருந்திருக்கலாம். somehow, I mean, if they wanted the same kind of ending, அவன் திருட்டு பணம் இல்லாம அது வேற மாதிரி வந்து they could have kept something னு எனக்கு தோணுச்சு. there are அதுதான் எனக்கு biggest concern. I was very uncomfortable with that. Second point is Breaking Bad has the answer to something that Dulquer Salmaan repeats throughout this film. I'm doing this by my family. This is every criminal's greatest excuse is that he does everything for his family. அது வந்து ஒரு completely அது உண்மையே கிடையாது. He does it for himself. ஏன்னா வந்து they get a kick out of that. இது அது ஒரு போதை தான். கிரைம் இஸ் அது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி சொல்லுவான் ஆக்சுவலா நடுவுல ஒரு பாயிண்ட்ல லைக் தி ரஷ், அது ஒரு போதை, அந்த போதை வந்து இட்ஸ் சோ இட் வில் டேக் ஓவர் எவ்ரிதிங்னு சொல்லுவான். பட் he conveniently hides under the family. ஆமா, ஃபேமிலி இது. ஸோ அது வந்து வாஸ் வெரி எனக்கு கொஞ்சம் அதெல்லாம் டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. they could have done அதை வந்து அவன் ஃபேமிலின்னு சொல்றது வந்து இஸ் ஓகே. ஆனா வந்து அதை வந்து யாரும் கன்ஃபரண்ட் பண்ணல. அங்கதான் வந்து my concern is with the film. He can always be under the delusion that he is doing it for the family. ஆனா அப்பாவோ இல்ல ஒய்ஃபோ they are the best placed to break that delusion. அதை வந்து அவங்க பிரேக் பண்ணாதது இஸ் ஃபிலிம்ஸ் ஃபால்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து was இது. And but other than that வந்து it's very எனக்கு ஒண்ணு வந்து நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன், நான் இது பண்ண முடியல. ஸோ அந்த 89ல கதை ஆரம்பிக்குதுல்ல, 89 to 92 அன்டில் ஐ திங்க் எலக்ட்ரானிக்ஸ்க்கான இம்போர்ட் டியூட்டி எல்லாமே வந்து அந்த எல்பிஜில வந்து தி லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் இனிஷியேட்டிவ்ஸ் பை நரசிம்ம ராவ் அண்ட் மன்மோகன் சிங் அதெல்லாம் ஸ்லாஷ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் this whole business model that they are operating, right, Ramki, him and இது அந்த whole business model வந்து becomes pointless after 1992 after the இது. ஏன்னா வந்து அந்த அதுக்கு முன்னாடி தான் வந்து அந்த எல்லா கார்பரேட் கம்பெனி ஆட்களையும் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, they use this term called license ராஜ் அப்படிம்பாங்க. ஸோ அதுல இருந்து வந்து அந்த 1992ஓட அந்த எல்லா லாஸையும் வந்து இந்தியா வந்து திருத்தி எழுதினாங்க.
கம்ப்ளீட்லி ஓப்பனிங் அப் அந்த மொனோபொலி கண்ட்ரோல் லாஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ஸோ எல்லா எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இம்போர்ட்ஸுக்கான இம்போர்ட் டியூட்டி எல்லாத்தையும் வந்து ஸ்லாஷ் பண்ணாங்க. ஸோ ஸோ அதனால தான் வந்து இந்தியா சார்ட்ஸ் இந்த ஐடி செக்டாரோட growth-ஏ வந்து அதனால தான். ஏன்னா கம்ப்யூட்டர் என்ன இந்தியாவிலேயே தயாரிக்கிறாங்க, எல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதுதான். இவங்க இவ்வளோ இம்போர்ட் டியூட்டி வச்சிருந்தாங்கன்னா வந்து என்ன பண்ண முடியும்? ஸோ ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆல் தீஸ் த பிக் 6 கம்பெனிஸ்னு சொல்ற ஐடி கம்பெனிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், ஸ்விட்ச் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. ஸோ விப்ரோ, இன்ஃபோசிஸ், டாடா, டிசிஎஸ் எல்லாரோட growth-உமே வந்து அதுக்கப்புறம் தான். ஸோ ஸோ யா எனக்கு அந்த பார்ட் வந்து வாஸ் 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 வெரி 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 இன்ட்ரெஸ்டிங். இன்னொன்று வந்து லைக் யூ செட் த த மேக்கிங் வாஸ் டெரிஃபிக். அந்த த வே த ஸ்டோரி வெண்ட். எனக்கு அந்த ஒரு இடையில ஒரு போர்ஷன் I actually felt it was excessively லாங்னு எனக்கு ஒரு டயத்துல தோணுச்சு. I know it's just a 2.5 hour film. I don't know, 2.5 hour film started feeling very long. அந்த அந்த ஒரு the the interval portion, and this is a huge problem that I have with lot of Telugu films. Yeah, அது வந்து they pack so much for the first half, that feels like one single film. எனக்கு வந்து ஐ ஹேட் திஸ் அந்த டியர் காம்ரேட்னு ஒரு படம் இருக்கு. அந்த டியர் காம்ரேட் வந்து நான் தியேட்டர்ல போய் வந்து பார்த்தேன். அதுல வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு படம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். அண்ட் தே செட் இன்டர்வல் பிளாக். ஐ வாஸ் லைக், டேய் என்னடா இப்படி பண்றீங்க, இதுக்கப்புறம் என்னடா? So it's a that's a thing that I'm seeing with lot of Telugu films, that அந்த it feels excessively longer. அது அவங்க இந்த இன்டர்மிஷன் பாயிண்ட் கொண்டு வர்றது வந்து அவ்வளோ லேட்டா கொண்டு வராங்களா அப்படிங்கிறது வந்து தெரியல. வாட் இஸ் த இதுன்னு. ஸோ அந்த அந்த தி த அந்த ஷேர் ட்ரேடிங் அண்ட் அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட்லாம் வந்து நான் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து இட் இஸ் ஜஸ்ட் டூ டிஃபிகல்ட் for people to understand insider trading and இந்த மாதிரி வந்து ஸ்டாக் மேனிபுலேஷன். இதெல்லாம் வந்து that deserves a separate film altogether. அதை வந்து இது பண்ணது வந்து it was just too much information overload-ஆ தான் எனக்கு வந்து இருந்தது. they could have கொஞ்சம் they could have easy அதை ரொம்ப காமிக்காம வந்து they could have done it. அந்த தட் டு த துல்கர் வந்து பயங்கரமா ஓடி அந்த அந்த ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்து ஓடி வந்து அந்த ஷேரை வந்து வித்துரு அப்படின்னு சொல்ற போர்ஷன்லாம் வந்து what are we, the hero is actually winning again and again. He's cheating again and again and winning again and again. அது வந்து what is the point in giving the suspense and thrill only to see the hero win again and again? வந்து எனக்கு இதுவே பண்ணல. அந்த நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது வைஃப் வாஸ் சேயிங், அவன் பணத்தை வந்து அந்த ஜாடிக்குள்ள வைப்பான்ல, அதுல வந்து பாரு ஏதாவது ஒரு நாள் வந்து வைக்க போறான், ஊறுகாய்க்குள்ள வைக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. That would have been actually a very good twist. The same scene was giving me a little panic attack. நான் வந்து he'll very carelessly walk in and walk out of that room. I really thought இந்த ants இந்த மாதிரி எலிலாம் வந்து கடிச்சிருச்சுன்னா, பணம் கடிச்சதா என்ன பண்ணுவீங்க? And then they keep a lot of food masalas and everything in that storeroom. He's very you being a bank guy, you choosing that was okay. நான் அது மாட்டுவான், like there were many opportunities. I thought he'll get caught. பட் அதெல்லாம் நடக்காதபோது லைக் யூ செட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஸ்மால் ஹிக்கப்பாவது, அதாவது ஒரு வெரி கன்வீனியன்ட் இன் லாட் ஆஃப் வேஸ் ஃபார் ஹிம். அந்த ஆக்சுவலா அந்த பேங்க்ல சொன்னல அந்த கேஷ் வைக்கிற சீன் வந்து இட் வாஸ் a டெட்லாக் சிச்சுவேஷன். அந்த இடத்துல நீங்க காட்டுனது வந்து நீங்க அப்படிதான் காட்டுனீங்க. காட்டிட்டு அதுக்கப்புறம் கன்வீனியன்ட்டா இல்ல அதுக்கு இந்த சைடுல இந்த நடந்ததுன்னு சொன்னது வந்து அது எனக்கு ஒரு மாதிரி ஆடா தான் இருந்தது. பட் யூ ஷுட் ஹவ், இஃப் யூ ரியலி வாண்ட் ஹிம் டு எஸ்கேப், நீங்க வேற லூப் ஹோல் கூட வச்சிருந்திருக்கலாம்ல. இது ரொம்ப கன்வீனியன்ட்டா தான் இருந்தது. யா அதான் அந்த அது என்ன, யா that was another problem. the அந்த இந்த சீன்லாம் ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது.
அது என்ன அந்த முதல்ல அந்த வடாப்பாவ் சாப்பிட்ற சீனு அண்ட் அந்த அந்த வடாப்பாவ் விற்கிறவர் வந்து சீன்லயும் கடைசி சீன்லயும் வந்து ஒரே மாதிரி வந்து ஓ காசு இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல நீ நான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன் இது பண்றது வந்து இட்ஸ் சச் அ ஸ்மால் மூமெண்ட் பட் அந்த அந்த மூமெண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் actually I liked seeing Ramki on screen after so much time. Last time I saw him was in that crab biryani. ஐயோ அதுல அதுல பார்த்துட்டு வந்து இதுல வந்து he actually looked good. I don't know. ஏன்னா எனக்கு வந்து it really got me மெமரிஸ் ஆஃப் வனஜா கிரிஜா அண்ட் மாயா பஜார் ராஜ் டிவில மாயா பஜார் பாக்குறது. நான் அந்த வனஜா கிரிஜா படத்தை தான் வந்து நான் இதுல தான் தியேட்டர்ல தான் பார்த்திருக்கேன் திருநெல்வேலியில. ஸோ அதனால it was so nice to see him back on screen. only seen him on TV, so it was okay. பெரிய ஆக்டர் போல நமக்கு தெரியல அப்படி இருந்தது. ஓ மை காட், ஓ மை காட், அவர் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா? All I saw him was on there was an Amman movie. I saw him once or twice in TV. அவ்வளவுதான். hardly I remember him. I know he's a big actor, but மூவி டிவில கூட போடுறது இல்ல நான் என் டைம்ல growing up. So பிரியாணி வாஸ் ஓகே. ஏதோ எஸ்டிஆர் ஆக்டர் கேமியோ ரோல் குடுக்குறாங்க. மோகன் ஐ லைக் ஹீஸ் டூயிங் அ மூவி தட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு ராம்கி எக்ஸ்போஷர் இல்ல. மேபி பிகாஸ் ஆஃப் மணிரத்னம் மூவின்னு நினைக்கிறேன். we were he was on continuous talks, but ராம்கி I don't know. I'm very sorry. எனக்கு வந்து இது வாஸ் லைக் ஓகே பெரிய ஆக்டருக்கு கம்பேக்கா அப்படிங்கிறது எனக்கு படம் அப்புறம் தான் தெரியும். எனக்கு நீங்க பேச போலாம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு இவன் யூடியூப்ல ஒரு பொண்ணு பண்ணா ஃப்ரைட்ஸ் வித் பொட்டாட்டா. அந்த அளவுக்கு மோசம் இல்ல நானு. அவ வந்து காதல் ஆனா நீங்க பேசுறது எனக்கு அதே ஃபீல் தான் வருது. ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த அவ பேசுறது பிடிக்கவே இல்லை. என்ன இது இந்த படம் பட் ஷீ இஸ் வெரி ஜோவியல், ஷீ இஸ் வெரி நைஸ். அந்த எஸ்பெஷலி அவங்க அந்த ஏஜ் குரூப்போட பேசுறப்போ சூப்பரா இருக்கு. தென் ஐ ரிமெம்பர் ஓகே ஐ அம் கெட்டிங் ரிமைண்டட் ஆஃப் யூ. தட்ஸ் வை எனக்கு வந்து என்ன இவ இன்னும் பேசலாமே, வேற மாதிரி பேசலாமே, என்ன இது ஏதாவது இன்ட்ரோ படத்தை பத்தி பேச மாட்டாங்க அந்த வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா, சும்மா இதுவா தான் இருந்தது. தென் ஐ அண்டர்ஸ்டுட் த தீம். ஓகே திஸ் இஸ் ஹவ் தே ஆர் பிளானிங் டு டு. இப்போ நீங்க சொன்னோடனே எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஏன்னா ஐ வாஸ் வெரி ஷாக்ட் when she was saying காதல் கோட்டை பார்த்தது இல்ல அப்படி ஒரு படமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே இதை நான் எப்படி சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது காதல் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட் ஐ அக்ரி, எனக்கு தெரியாது லைக் ராம்கி வாஸ் ஒரு படம் நான் மிஞ்சி படம் நான் பார்த்திருந்திருப்பேன். அதுவும் ரவிக்கு அஸ்வின் சொல்றாங்க தியேட்டர்ல பார்த்தேன் அப்படின்னு. எனக்கு தியேட்டரா அப்போ எப்ப வந்திருக்கும்? அப்ப நீங்க பார்க்கும்போது என்ன வருஷம் இருக்கும் அது? I think it was in 96 or 97. I think 97. 1995 Maya Bazaar release ஆச்சு. Yeah, so that film is actually very famous. That has Urvashi in a dual role. பேய் ஓட்டுறவங்க. Is this the wife situation? ஆமா. So actually it's a fun film. So அந்த மாதிரி வந்து he acted in lot of films at the time. This famous one இந்த இணைந்த கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு. ஸோ இட்ஸ் அந்த ஊமை விழிகள் படத்தோட டைரக்டர் ஆபாவானனோட ஃபிலிம். ஸோ அதுல வந்து நீ இந்த RRRல பாக்குற மாதிரி RRRல 2 பேரும் வந்து ஒரே கயிறுல வந்து இது பண்ற மாதிரி சீன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ஐ ஹேவ் அ ஃபீலிங் அதெல்லாம் அதே மாதிரி இணைந்த கைகள் அந்த மாதிரி இது இருக்கு அருண் பாண்டியன் அண்ட் ராம்கி. ஸோ அதான் இன்டர்வல் பிளாக். யா so yeah, it was very literally that இணைந்த கைகள் அதுதான் இன்டர்வல் பிளாக். சூப்பர்லி மேட். So there's a famous joke on இது அந்த இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் விஜய் டிவில வந்துட்டு இருந்ததுல, the one that சிவகார்த்திகேயன் was doing initially. So அதுல வந்து ரோபோ சங்கர் does this ஒரு sketch மாதிரி. அதுல வந்து he talks about ராம்கி and his fights. ஸோ ராம்கி வந்து அடிச்சதுக்கு அப்புறம் வந்து மிச்ச எல்லா ஆக்டருக்கும் என்ன முடியெல்லாம் கலையெல்லாம் செய்யும்ல, ராம்கிக்கு முடி கலையவே கிடையாது. அடிச்சதுக்கு அப்புறமும் முடி அப்படியே இருக்கும்.
ஸோ அது அது வந்து வாட் எவர் யூ ஆர் சீங் ஆன் ஸ்கிரீன் அதே தான், எக்ஸாக்ட்லி அதே தான், நோ சேஞ்ச். ஓகே, his hairstyle is exactly the same. Whatever you saw in this film, that is how he looked in இது. அந்த தலையை மட்டும் டை அடிக்கிறது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியாச்சுன்னா போதும். அண்ட் முகத்துல அந்த சுருக்கம்லாம் வயசானதுக்கான சுருக்கம் வந்திருக்கு. Otherwise he looks exactly the same. You put him in a fight scene, he'll hit 10 people and then his hair will look exactly the same, no change. அது எப்படிங்கிறது வந்து it's a mystery. So he was an interesting character to watch. I wish there was like இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருந்திருக்கலாமோ. நான் ஆக்சுவலா எதிர்பார்த்தது வந்து இவன் ஏதோ ஒண்ணு லாக் ஆவான், அவங்கள அங்க இருந்து யூஎஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ண கூப்பிடுவாங்கிறது எதிர்பார்த்தேன். பட் ஐ தாட் இட் பி மோர் கிரிட்டிக்கல் தென் பையிங் அ ஹோட்டல். அண்ட் ஏன்னா விசா வந்து இங்க இருக்கவன் தான் பண்ண முடியும், அவங்க இருந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப குரூஷியலான ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு ராம்கி வில் கம்பேக்குங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் அது ரொம்ப சப்பையா அந்த ஹெல்ப் பிடிச்சது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். given the actor he is, it's definitely இப்போ நீங்க இப்போ எனக்கு வந்து இன்னும் சேடா தான் இருக்கு. நான் வந்து ஐ லைக் his presence in the movie. அதுக்கே ஜென்யூனா சேடா இருந்தது. அப்ப இவ்ளோ பேக்ரவுண்ட் இருக்க ஆக்டரை கூட்டு வந்து ஐ திங்க் it happens with any guest role nowadays that you're doing. you screen time ரொம்ப கம்மியா இட்ஸ் இருக்கு. நாட் மேபி வெல் ரிட்டன் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோகன கோட்ல கொண்டு வந்தது ஒண்ணு எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே புரியலையே அந்த மாதிரி. ஸோ அதே இஃப் தேர் அதே அதே நம்ம பாண்டியராஜன் ஞாபகம் இருக்கும் அந்த இது படத்துல எல்லாம் அந்த மாதிரி எழுதல. ஜஸ்ட் டிட்ன்ட் வொர்க். yeah, that's the actually now for the longest of time I was just இந்த ஹீரோயின் வந்து இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே, இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்திருக்கோமே, பார்த்த மாதிரியே இருக்கே நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் விக்கிபீடியால போய் பார்த்தேன், ஓ she's the girl. கழுத்தை I was watching the movie with my mama and I was like, இந்த பொண்ணு தெரியுதா, யாரு தெரியுதா? I was like, no தெரியல. கோட்ல கழுத்தா இருப்பா. ஓ அட பாவமே இவங்களதான். she's actually a good actor. அப்போ ஏன்டா வேஸ்ட் பண்ணீங்க அந்த படத்துல? Because you didn't look at anybody apart from Vijay. He was overpowering the entire movie. Yeah. Like sheer wasted talent தான் தோணுச்சு. She actually made a very good pair with Dulquer. Like Yeah. extremely tall heroine. ஒரு சேஞ்சுக்கு எனக்கு துல்கர் கூட ஆல்வேஸ் ஐ சேம் வித் வெரி வெரி ஷார்ட் ஹீரோயின்ஸ். ஒரு ஐ லெவல்ல வந்து இருந்த மாதிரி இருந்தது எனக்கு இந்த பேரிங். அதனால அந்த குட்டி பையனும் நல்லா பண்ணியிருந்தான். லைக் is that a template with Dulquer these days? Mrinal Thakur is also not a she's not a she's not she's quite tall, right? She has that kind of a or I think she has that elegant இது இல்ல, even though actual height என்னன்னு தெரியாது, she looks long necks, அதனால she looks இன்னும் கொஞ்சம் டாலரா தெரியும். லைக் தெரியும். so same thing. எனக்கு அது வந்து I don't know, அது துல்கருக்கு வந்து எல்லாரோடையும் வந்து நல்ல பேரிங் வந்து ஒர்க் ஆகுதா இல்லனா வந்து, ஏன்னா இட்ஸ் I think he's one actor in recent times that you put any heroine and the pair looks very very convincing னு எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. Because just on top of my head I can say 3 films. This one, Sitaramam, Okay Kanmani, 3 films where it is absolutely good pairing. So and even in and the Kannum Kolliyadithal, who was his pair? Ritu Varma. So that Ritu and him also it looked fine. He looks fine with Nazaria. He looks fine with Nithya Menon. So it's different kind of heroines and it works. So yeah, it's எனக்கு அந்த ஊர்வசி சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஊர்வசி அந்த கமல் ஃபங்க்ஷன்ல சொன்னாரு, ஃபர்ஸ்ட் படம் நடிக்கப்போ இவரு கமல் கூட தான் நடிக்கிறியா, இவர் கிஸ் பண்ணிடுவாருன்னு சொல்லி மத்த ஆக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா? அந்த கதை தெரியுமா? இல்ல எனக்கு தெரியும், நான் அந்த ஷோ பார்த்தேன். அதான் இப்ப ஊர்வசி ஃபர்ஸ்ட் படம் நடிக்கப்போ அவங்க கூட இருக்காங்க எல்லாம் பயமுடுத்தாங்களாம், இந்த மாதிரி கமல் கூட நடிக்க. ஐயோ கமலா, அவர்லாம் வேணாம், அவர்தான் கிஸ் பண்ணிடுவாரு, அவரு சரியான ஆக்டர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போய் பார்க்கப்போ ஏதோ ஃபர்ஸ்ட் சீன்ல க்ளோஸ் அப் வச்சாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் குறுன்னு பார்த்தாரா, ஆமா நிஜம்தான் போல இருக்கு, அவர் இப்படி என்ன நிஜமானே லவ் பண்ற மாதிரி தான் பாக்குறாரு, அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவர் எதிரில போய் ஒரு எருவ மாட்டை நிக்க வச்சா கூட அந்த மாதிரிதான் பாப்பாரு.
ஊர்வசி பேசுறது சான்ஸே இல்ல. அந்த இப்ப ரீசெண்டா வந்த அந்த ஹர் அந்த இன்டர்வியூவும் மாதிரிதான் இப்போ அப்படிதான் இருக்கு. நடக்கணும் தோணுது நீ சொன்னது. அந்த ஹர் இன்டர்வியூலயும் ஃபுல் அண்ட் யா ஃபுல் யா யா சிரிச்சு சிரிச்சு லைக் பரத்வாஜ் சொல்லியிருப்பாரு. ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் டஃபஸ்ட் இன்டர்வியூஸ். ஏன்னா கொஸ்டின் கேட்க முடியல. ஷி வாஸ் கீப்பிங் ஆன் ஆன்சரிங் அண்ட் டேக்கிங் த டைரக்ஷன் டு another ஜோனே கொண்டு போயிடறாங்க. ஸோ வாஸ் லைக் எனக்கு சிரிச்சு சிரிச்சு எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் மறந்துருது. ஐம் forgetting what to ask. That is not very easy. எனக்கு இந்த இது ஞாபகம் வருது. அவங்க வந்து அது அவங்க அக்கா சொல்லியிருப்பாங்களாம். நீங்க படத்துக்கு இந்த படம் மைக்கேல் மதன காமராஜன் ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. எப்படியும் கிஸ்ஸிங் சீன் இல்ல. உன்னை பாரு நீ தெரியாம நேரத்துல உனக்கு கண்டிப்பா ஒரு கிஸ் அடிச்சிருவாரு கண்டிப்பா. கமல் கூட படம் நன்னாலே யூஆர் டன் அப்படின்னு சொன்னோன்னே ஷி வாஸ் வெரி worried about it and is actually like இந்த ஹர் இதுல சொல்லுவாங்க லைக் இஃப் திங்ஸ் didn't go her way ஊர்வசி had the habit of leaving மிட் ஷூட்டிங்ல. இல்ல நான் கிளம்புறேன், நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு த்ரெட்டன் பண்ணி she got the roles that she wanted. சம்டைம்ஸ் இஃப் டைரக்டர்ஸ் சே இல்ல இந்த கொஞ்சம் கண்ணு உருட்டி நடிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பிரசிவா இன்னும் பண்ணணும்னு சொல்லும்போது she actually literally blackmailed her way into movies. இல்ல நான் வரமாட்டேன், நடிக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கல, எனக்கு வரதா வரும், டூ தட், இல்லைன்னா நான் கிளம்புறேன், நான் அட்வான்ஸ் திருப்பி கொடுத்தா நான் கிளம்புறேன். இப்படி சொல்லி சொல்லி she got like she was telling how she got roles. அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது நீங்க சொல்லும்போது. இந்த இன்டர்வியூ நல்லா இருந்துச்சு. ஐ வெரி ரேர்லி வாட்ச் யூடியூப். ஸோ பட் பை சான்ஸ் ஐ வாட்ச் இட். அது ஊர்வசி செமையா பேசியிருந்தாங்க. அவுட் ஆஃப் 1 hour ஐ திங்க் ஷீ டாக் 45 minutes. Even though there were 4-5 actresses in that. That was very nice. I mean, அந்த இன்டர்வியூ வந்து if I'm not wrong, there was Parvati in that. Yeah, yeah. And still, பட் and still, யூ ஃபீல் இல்ல Correct. நான் எனக்கு வந்து கொஞ்சம் அநாயகா இருந்தது. மத்தவங்க கட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிறைய பேர் கட் பண்ணிட்டே இருந்தாங்க. எஸ்பெஷலி பார்வதி வாஸ் கட்டிங் அண்ட் லாட் ஆஃப் அதர் பீப்புள் பேசும்போது எனக்கு அது ஒரு லைட்டா எனக்கு யாரோ ஒருத்தங்க பேசுங்க இன்டர்ஜெக்ட் ஆயிட்டே இருக்க மாதிரியே இருந்தது. பட் when ஊர்வசி டாக்ஸ் ஊர்வசி ஆல்சோ ஆக்சுவலி கட்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் சில கான்வர்சேஷன். ஆனா யூ வில் ஆக்சுவலி ஃபீல் லைக் லிசனிங் டு ஹர். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பத்தி இன்ட்ரெஸ்டிங்லி தே ஸ்போக் அ லாட் அபவுட் ரைட்டர்ஸ் இன் தட் இன்டர்வியூ. லைக் அது வந்து எனக்கு ஓகே நம்ம as an இண்டஸ்ட்ரி பட் நம்ம ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் மேஜர் இன்சைட் எனக்கு வந்து ஆக்சுவலா எனக்கு ரொம்ப கிளியரா ஒன்றும் புரிஞ்சது இல்லை. ரைட்டிங், ஸ்கிரீன் ரைட்டிங், டைரக்ஷன், அதுல வந்து எனக்கு மேஜரா ஒய் தேர் ஷுட் பி டிஃபரெண்ட் ரைட்டர் டைரக்டர்ங்கிறது எனக்கு கொஞ்சம் ஐ லைக் ரைட்டிங். ஸோ பட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டைரக்டர். ஸோ நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஐ இட்ஸ் it's easier it's tougher for me to become a director than to be a writer. At least there's a minimal chance for me to become a writer. Rihanna, whatever she told, ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னா பார்வதி. இந்த ஏதோ பேசப்போ வந்து இந்த கேரக்டர் ஏன் இந்த டைம்ல இப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்ல போய் யாரோ டேரக்டர் கிட்ட கேட்டாலாமே. கேட்கப்போ வந்து see this is not my idea. எனக்கு கேமரா எங்க இருக்கு, எந்த பக்கம் வரைக்கும் சீன் எப்படி பண்ண முடியும் தான் சொல்ல முடியும். why a character should react in a way, you should ask the writer. Now I am thinking, okay, I am approaching films in that way. Okay, this character, இந்த கேரக்டர் ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க மட்டும் தான் ஏன் தாட் இருந்திருக்கு. not how it has to aesthetically look. So that's why I think writing is my forte நினைக்கிறேன். and I understood the difference. இது வந்து நிறைய நாள கிளியரா ஒரு புரியாத மாதிரி இருந்தது. but now I understand, okay, there can be a different writer who absolutely doesn't have to know anything but still can make wonderful films, like Scorsese. Scorsese, most of his films are written, there are deep characters, but he will not interrupt much into that making, but it will be extraordinary. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். I think he will understand the characters. அந்த பார்வதி சொன்ன எக்ஸாம்பிள் வந்து is a bad director who did not he should, அதாவது you should be convinced as a director on the character arc-ல. ரைட்டர் எழுதுற கேரக்டர் ஆர்க்ல வந்து you should be convinced. You should be convinced why your editor is taking ஒரு இது from இது. You should be convinced why your cinematographer is keeping this kind of a frame. அது வந்து although it is all individual aesthetic choices, right, of a writer, editor, cinematographer and a music director, you should have a fair idea why they are doing it and you should be on board with that. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா it's like they can give you 1,000 suggestions. They can I think the context was அவங்க பேக் ஸ்டோரிஸ் லைக் இப்போ பர்டிகுலர் கேரக்டர் சிரிக்கிறது, the way the particular character behaves for an artist to understand that was difficult.
I think the director knew the story or understood the character and all, but as an artist, அவங்க point of view ல இருந்து to understand and play that character, I think the writer helps more than the director. He will take care of what is in front, but to get into the character psyche, வந்து I think writer should be there. ஏன்னா Urusi was telling about how associates பண்ணிட்டு இருந்தது கூட இப்ப யாரும் பண்றது இல்ல. Earlier they had associates teaching them a lot of things and in the background. இப்ப அப்படி இல்லைங்கிறத சொன்னாங்க. So I think given that context, I think it made sense. But again, as an industry itself, அது நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா தானே இருக்கு. ரைட்டர் டைரக்டர் காம்பினேஷன்ல தான் நான் எப்பவுமே பார்த்திருக்கேன். பட் ரீசெண்டா தான் ஐ திங்க் ராம்ஸ் டு அசிஸ்டன்ஸ் எல்லாருமே ரைட்டர்ஸா இருந்தவங்க தானே இப்போ அடுத்த செட் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. எவ்ரிபடி ஹூ ஜாயின்ட் அஸ் ரைட்டர்ஸ் வித் ஹிம் ஆர் நவ் டைரக்டர்ஸ். அதுதான் டிரான்சிஷன் தான் ஆகுறாங்க. பட் தே ஆர் நாட். பட் நமக்கு அந்த ரைட்டர் காம்போ பேர் வந்து it's not I think that's our biggest challenge. That's why we have the decent writers doing very average films, and good directors who have an eye for on the good aesthetic choices and on the எப்படி வந்து ஆக்டர்ஸ்லேருந்து நடிப்பு வாங்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரிஞ்சவங்க வந்து மேக்கிங் அகேன் ஆவரேஜ் ஃபிலிம்ஸ். ஸோ யூ ஆர் எண்டிங் அப் வித் net யூ ஆர் எண்டிங் அப் வித் ஆவரேஜ் ஃபிலிம்ஸ் பிகாஸ் யூ ஆர் ஆஸ்கிங் ரைட்டர்ஸ் டு good writers who will remain as good writers, but you are asking them to direct it. Otherwise, you don't have a chance. And good directors who are bad writers, they also without you have to write your own script அப்படிங்கிறது. Yeah, I know we are slightly deviating. Vikram, நீ சொல்லு, what is your take on the film? Do you like it? It was okay. எனக்கு வந்து ரொம்ப it was not fascinating and all. It was not in my list to watch really. ஏன்னா அது if you had seen the old movies in the city based, Once Upon a Time in Mumbai இன்னொரு படம் இருக்கு, ஹிந்தி படம். ஸோ அதெல்லாம் பார்த்தா we know at that point of time I was okay. Like I think it released நம்ம இன்ஃபோஸ்ல இருக்க படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். At that point of time it was okay to watch such kind of films which will move along. Just in the 2 hours, 2.5 hours, it will go fast paced and period setting nu onu பண்ணிருப்பாங்க. But it might not be so detailed. ஒரு சுப்பிரமணியபுரம் பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வராது. அந்த ஊர்ல வாழ்ந்த மாதிரி தோணாது. or அந்த ஈராக்கு போன மாதிரி இருக்காது. It will be just on surface level and there will be so many events மாத்தி நடக்கும் and it will be okay. It will be a happy movie. I had the same feeling with this and it ended up to be a same feeling. There are so many things which is happening in the movie. என்னமா பண்றாங்க பேங்க்ல, அது பண்றேன் இது பண்றேன், என்ன பண்ண எனக்கு ஒண்ணுமே புரியல கடைசி வரைக்கும். I'm not that clever to understand within 1 second, 2 seconds and all that so many transactions happening, what I need to do. And so the same problem which we have with Nolan films, right? So we need not understand. It's not our problem, it's the director's problem. ஒன்னும் புரிய வைக்கணும். But I don't think that's the main thing which he intended to. அவருக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து புரிய வைக்கிறதுங்கிறது ஒரு மெயின் இது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்ம இங்கிலீஷ் படம்லாம் சில பிக் ஃபிஷ் ஏதோ அந்த மாதிரி இது இல்லை, சரியா? அந்த ஸோ இவங்க இது வந்து அதை மூவ் பண்ணணும். தே வாண்ட் டு மூவ் அண்ட் இட்ஸ் அ கிரேட் கான்செப்ட் தட் தே சோஸ் இன் பேரலல் டு ஹர்ஷத் மேத்தா ஸ்டோரி, சரியா? அது வந்து செம ஐடியா. I don't know whether this story originated for him after seeing that series இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல. But it's a great coincidence and it's a great idea to have a parallel. There was a bigger looter, okay, அது இருந்து, but he was this guy who escaped out of it. இந்த கிளைக்கதை கொண்டு வந்தது சூப்பர் ஐடியா. So that was nice. The problems I had is first setting. அது வந்து எனக்கு அந்த பழைய ஈரானே எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா பேங்கை காமிப்பாங்க, அந்த சந்தை காமிப்பாங்க, வேற எதுவும் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அது ஒரு இதுவா இருந்துச்சு. அண்ட் ஹீரோயின் வாஸ் சோ டம். எனக்கு வந்து ஏன் அந்த கேரக்டர் வந்து எதுவுமே there was only one scene which tried to elevate it, where அந்த ஏதோ அவ தனியா பிசினஸ் பண்றான்னு சொல்லி, மற்றபடி வந்து இவன் திரும்பி ஒன்னா சொல்ல அவன் ஏமாந்துட்டே இருப்பான். அது வந்து அது சரியா பண்ணல. எனக்கு என்னமோ அது இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. And I didn't like her as well. I'm not liking her acting. என்னன்னு தெரியல. I'm okay with even heroines doing glam. So எனக்கு தமன்னா
ஆர் பூஜா ஹெக்டே அவங்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் பிகாஸ் தே ஹேவ் சச் லிமிடெட் ஸ்பேஸ், தே டூ வாட் கம்ஸ் வித் இன் இட். பட் இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் பேட் ரைட்டிங் that it didn't have the effect that the lady has to portrayங்கிறது அது ஒண்ணு. பட் she was again and again getting fooled by her husbandங்கிறது எனக்கு ஒத்து வரல. So it could have been something which generally இந்த ஸ்ரதா ஸ்ரீநாத்லாம் பண்ற கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா, even for a film which is majorly hero oriented like Jersey, you will feel that she is really important there. And I didn't get that feel. This film should have given that feel. அந்த இது பண்ணல. And I felt it's more of the sex machine happening again and again. I don't like this format where they show something, get cut and go to flashback. Typical KV Anand film type. அது வந்து சில வாட்டி ஒர்க் ஆகும் சரியா, அந்த அயன்ல எல்லாம் ஒர்க் ஆச்சு, ஏன்னா நம்மளுக்கு புதுசா இருந்துச்சு. அயன்ல பார்க்கரும் புதுசா இருந்திருக்கும் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் சீன் கேசினோ ராயல். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட்லி திஸ் டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ் work with hero's charm நினைக்கிறேன். Both Ko and Ayan, it worked because of Jiva and Surya. Surya was excellent in Ayan. Same with Ko. இது அதேதான். And Dalkar sells. அதுதான் மெயின் அட்வான்டேஜ் இந்த ஃபிலிம். ஸோ லுக் அட் ஹிஸ் சாய்ஸஸ் ஆஃப் ஃபிலிம். கண்ணும் கொள்ளை எடுத்தால், ஓகே கண்மணி, இது எனிதிங் தட் ஹி டஸ் அவுட் ஆஃப் மலையாளம், இது அவருக்கு கிளியரா தெரியுது என்ன பண்ணணும், ஹிட்டிங் த ரைட் நோட்டுங்கிறது பெர்ஃபெக்டா தெரியுது. That's why I think the whole film, no matter what you criticize, you won't be criticizing when you watch the film. You will be criticizing only after seeing it. அது பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஓகே இது என்ன இருக்குங்கிற வேணா தோண தவிர பார்க்கப்போ ஜாலியா தான் இருக்கும், செம்மையா இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ மெயின் ரீசன் ஐ கெஸ் இஸ் Dalkar, and that's why the whole film works, I believe. But it could have been made a lot better. Like I don't expect a Wolf of Wall Street, but it could have been made a lot better. It could have been more serious, I think. அதுதான் எனக்கு அது ஒரு at no point இவன் வந்து மாட்டிப்பாங்கிற ஒரு ஃபீலே வரலையே. உங்களுக்கு யாருக்காவது வந்துச்சா? மாட்டிருக்கணும். மாட்டிருக்கணும்னு தோணுச்சு. ஹிம் கெட்டிங் அவே வாஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அது நமக்கு தெரிஞ்சது தானே, மாட்டாங்கிறது தெரிஞ்சது. சின்னதா மாட்டி இருக்கவோ இல்ல வெரி க்ளோஸ் லைக் அவுட்ரைட்டா மாட்ட வேணாம். ஆனா இதுல கண்ணுக்குள்ள இடத்துல சொல்லுவான்ல, இது வந்து ஒரு வார்னிங், இதுக்கப்புறமா நம்ம பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம். ஆனா அந்த மாதிரி க்ளோஸ் ஒரு அந்த சீக்வன்ஸ் கூட இல்லையே. அந்த ஐ ரியலி தாட் இந்த 100 crores வந்து அவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு வந்து லைட்டா தலை வலிச்சுது. அப்போ இதுக்கும் ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சு நீங்க ஈஸிலி எஸ்கேப் ஆயிருவீங்களாங்கிறது அந்த இடத்துல ஒரு மாதிரி கிவன் ஆயிருதுல்ல. அது எனக்கு அது டிட்ன்ட் வொர்க் அவுட். But I think all these problems I think only we will have. I think எனக்கு நம்ம வந்து அந்த ரொம்ப இது பண்ணி பார்க்கப்போ மட்டும்தான் தோணும்னு நினைக்கிறேன். other people, majority of the people won't have. மஞ்சுமல் பாய்ஸுக்கே அது சொன்னேன். மஞ்சுமல் பிகாஸ் ஆடியன்ஸ் அவ்வளவு காஞ்சி போயிருக்காங்க, மஞ்சுமல் பாய்ஸ் ஹிட் ஆகிட்டாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் a great film. நீ அதுக்கே அப்படி சொல்லப்போ எனக்கு இந்த எக்ஸாம்பிள் பெர்ஃபெக்ட்டா எனக்கு இந்த படம் தான் தோணுச்சு. அவ்வளவு காஞ்சி போயிருக்காங்க, நீ ஏதோ ஒரு நார்மலா எடுத்த இந்த இதெல்லாம் திருச்சிற்றம்பலம்லாம் ஏதோ ஒரு படம் மாதிரி பில்டப் பண்ணீங்க, என்னடா இருக்காது, அந்த மாதிரிதான் தோணுச்சு எனக்கு. இது நான் இத பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். அந்த ஹர்ஷா கேரக்டர் வந்து மென்ஷன் ஆயிட்டே போகுது. ஐ எம் ரியலி கிளாட் தே டிட்ன்ட் ஷோ த கேரக்டர். ஏன்னா அந்த படம் ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆனனால வேற யாருக்கு வச்சிருந்தாலும் அது ரொம்ப அன்ஈஸியாவே இருந்திருக்கும். ஐ வாஸ் ரியலி கிளாட் தே டிட்ன்ட் have the face for that character. அது நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த சீக்வென்ஸ் பிடிச்சிருந்துச்சா? அந்த பொலிட்டிஷியன்ஸ் பெக்கர்ஸ் அந்த கோவா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, எனக்கு அப்ப வரைக்கும் தெரியல இது ஒரு தெலுங்கு. இந்த அகைன் துல்கர் நடிக்கிற படம்னால எல்லா லாங்குவேஜ் வரனால ஐ டோன்ட் நோ வாட் லாங்குவேஜ் ஒரிஜினல் ஃபிலிம் வாஸ். ஓகே, ஆனா ஒரு 5-6 சீக்வென்ஸ்ல எனக்கு புரிஞ்சுச்சோ இது தெலுங்கு படம் தான் போல, நம்மள்ட்ட வந்து தமிழ்ல மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டு இருக்கானுங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப இருந்தது. அது மாதிரி எனக்கு சிலதெல்லாம் வந்து ரொம்ப அப்படி தனியா தெரிஞ்சது. பட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பிலீவ் தட் திஸ் இஸ் தி சேம் கை ஹூ டிட் வாத்தி. ஐயோ அது கொடுமை. அப்ப உன்னால இதுவும் சேம் டைரக்டர் நோ ஃபார் வாத்தி. வாத்தி எனக்கு அது பார்க்காம இருந்தா நான் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர்டா ரொம்ப இதுவா இருந்திருக்காது. அது இந்த டைரக்டர் தான் தெரிஞ்சதுனால எனக்கு ஓகே இவன் எப்படி சொதப்பிடுவாங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் as bad as வாத்தி. வாத்தி வாஸ் as a person I watch a lot of movies, like வர உடனே பாக்குற ஆளு.
ஐ டென்ட் வாட்ச் லக்கி பாஸ்கர் ஃபார் அ லாங் டைம். ஏன்னா நான் அமரனும் பார்க்குற மூட்ல இல்ல. நான் வேணா அந்த வர எல்லாத்தையுமே ஒமிட் பண்ற மூட்ல தான் இருந்தேன். பட் யூ ட்ரஸ்ட் மீ தேர் ஆர் சோ மெனி பீப்பிள் ஹூ கேம் அப் டு மீ அண்ட் செட், Yeah, "லக்கி yeah. பாஸ்கர் பார்க்கலையா? நீங்க பார்க்கலையா? போய் பாருங்க. சீக்கிரமா பாருங்க." டேய் அப்படி என்னடா இருக்கு படத்துலங்கிறதுக்குள்ள Netflixல வந்துருச்சுன்னு வைங்க. பட் அகைன் த ரிவ்யூஸ் ஆர் சோ சூப்பர் கிரேசி. நான் தான் அஸ்வின்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் த மாரல் காம்பஸ் ஆஃப் எவ்ரிபடி வாண்டிங் டு லூட் தான் இதுல இருந்து தெரிஞ்சது. Everybody wants to get money and scam money and just not be accountable of anything of it and escape. அதனால தான் they are like கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தாலும் it's the same thing. 2 பேருமே ஈக்குவலி தே கிவ் ஒன் லேம் எக்ஸ்கியூஸ். அது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஆனா அது ஒரு கன்வின்சிங்கான எக்ஸ்கியூஸா குடுப்பாங்கல்ல. அதே தான் இந்த படத்துலயும் நடந்தது. ஸோ ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் a தெலுங்கு ஃபிலிம் ஃபார்மேட்டா இல்ல அஸ் அ Yeah, கண்டிப்பா சொசைட்டியாவே இந்த எப்படி ஃபார்மேட் தமிழ் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. I think it's a change in, I think mindset change. Now, I was just explaining நீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி விக்ரம். So earlier films had a justification for why the hero steals. Either he will steal, mostly heroes will steal only from the bad guys. They will never steal the common man's money. Film like Gentleman வந்து goes an extra step to establish that I will not steal from Palani temple because that is common man's money. I'll steal only இதுன்னு சொல்லிட்டு இந்த டெம்ப்ளேட் தான் வந்து திரும்ப திரும்ப வந்து ஒரு நம்மளோட இந்த 80s and 90s ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாருமே வந்து அன்டில் ஒரு மிட் 2010s வரைக்கும் வந்து அன்டில் அட்லி இன்ஃபேக்ட் கீப் மங்காத்தா Mangata also betting money, illegal betting money. So it's not a legitimate money. Whatever he steals is actually illegitimate money that he steals. So until your recent, I mean, I consider Atli as probably someone from the 2010s director. Until him, they are choosing in the hero template. Even a film like Wolf of Wall Street or பிரேக்கிங் பேட் ஹீரோ என்ன தப்பு பண்ணாலும் கடைசியில வந்து he faces the consequence of that. He never gets away with the crime. That is how films have been. இந்த film வந்து was a completely it's still shocking to me that he swindled common people's money and people are okay with it. So that is a very scary if அது this வந்து that is more out of frustration no, and that's why people are accepting it. அதான் அந்த very அந்த scary. இதுதான் லைக் அக்கௌண்டபிலிட்டி ஒன்று. ஐ எம் மிடில் கிளாஸ். அப்போ மிடில் கிளாஸ் ஆர் தே எவ்ரிபடி வித் ஆர் மிடில் கிளாஸ் வித்வுட் மாரல் காம்பஸா? அதுக்கு அர்த்தம் ஆர் ஆர் வி ஆல் ரியலி தட் டெஸ்பரேட் டு டூ வாட் எவர் இட் டேக்ஸ்? ஏன்னா அவன் திருப்பி ஹி கெப்ட் சீயிங். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி என்ன உறுத ஆரம்பிச்சிருச்சு. அவன் என்ன கன்வின்ஸ் பண்றானா, நீ இட்ஸ் ஓகே, நீ யூனோ யூ ஆர் ஆல்சோ மிடில் கிளாஸ், நீ பண்ணணும், நீ இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆக்சுவலி ஓகே. ஏன்னா அந்த நட்ஜ் தான் நமக்கு தேவைப்படும். லாட் ஆஃப் பீப்புள் அந்த ஒரு நட்ஜ் தான் வேணும். இஃப் தேர் ஐடலைசிங் வித் த கல்ச்சர் தட் வி ஹேவ், அப்போ நீ அதை எனக்கு ரொம்ப நார்மல் பண்ண மாதிரி இருந்தது. அண்ட் அது சும்மா கடந்து போல. தே கெப்ட் மென்ஷனிங் இன் த என்டையர் மூவி சோ மெனி டைம்ஸ். நான் குடும்பத்துக்காக தானே பண்ணேன். அந்த சொத்தை எழுதி கொடுக்கறது, அவன் தம்பியை படிக்க வைக்கிறது, எவ்ரிதிங் அகைன் வாஸ் லைக் ஃபேமிலிக்காக என்ன வேணா பண்ணலாம், வர்த் இட்ரா அப்படிங்கிற ஒரு. அப்போ ஐ திங்க் தட்ஸ் வை நோபடி காட் ஆங்கிரி. எனக்கு எவ்ரிபடி வாஸ் லைக் இது அவன் ஃபேமிலிக்காக தானே பண்றான் தான். எனக்கு டிஃபென்ஸே ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த டிஃபென்ஸே இதான் கொடுப்பாங்க. அப்போ எனக்கு ஓகே, அதுக்கு மேல அந்த லாஜிக் படி உங்களுக்கு அக்செப்ட்னா அப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எதுவும் மேட்டர்ஸ்ங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் தம்பிலாம் பார்த்தா அப்படியே எரிச்சலா வந்துச்சு. ஆமா அதுவும் the way நான் தமிழ்ல தான் பார்த்தேன்னா அது ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் தெலுங்குலயும் பார்த்திருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் இன்டெண்டட் டு கிரியேட் தட் நினைக்கிறேன். அவன் ஒவ்வொரு இதுலயும் வந்து நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனா அவன் ஒவ்வொரு வாட்டியும் ப்ளீஸ் சொல்லும் போது வந்து அந்த ஒரு ஜாடி அப்படியே வந்து மறையிறது வந்து வாஸ் ஆக்சுவலி வெரி நல்லா இருந்தது அதெல்லாம். நான் எதிர்பார்த்தேன் அந்த தம்பி வில் ஸ்க்ரூ ஹிம் ஓவர்னு. அதுவும் நடக்கல. நான் ஒரு 5-6 தான் எதிர்பார்த்தேன். அது எதுவுமே நடக்காம ஸ்கிப் பண்ணி இல்ல நீ என்ன ரொம்ப எதிர்பார்க்குற எங்கள்ட்ட இருந்து அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொட்டு வச்ச மாதிரியே இருந்தது. லைக் அதான் சொன்னல, அந்த பணம் வந்து அவன் ஜாடியில் வைக்கிறது, நான் ஒன்னும் அதை மிஸ்பிளேஸ் ஆகும், இல்லை அவன் பொண்டாட்டி கண்டுபிடிப்பா. எனக்கு இப்போ விக்ரம் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது, ஆமால அவன் ரொம்ப டம்மா இருந்திருக்கா.
அவ ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிப்பான்னு நினைச்சேன். இல்லைன்னா ம். அவளோட ஹோம் ஃபுட்ஸ் பிசினஸாவது அவன் அதுல தப்பா இது பண்றாங்கிறதையாவது அவ கண்டுபிடிப்பான்னு நினைச்சேன். ஆல் இட் டுக் ஃபார் ஹர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாஸ் ஹி சேஞ்ச்ட் அஸ் a ரிச் பர்சன். அது மட்டும் தான் அவனோட கேரக்டர் சேஞ்ச் மட்டும் தான் ஷி நோட்டிஸ்ட், பட் நாட் த எனி அதர் திங். வைஃப்ஸ் தட் டம்? ஐ டோன்ட் திங்க் ஸோ. தே ஆர் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லாத விஷயத்தையே கண்டுபிடிப்பாங்க. ஐ வாஸ் லைக் திஸ் வாஸ் எனக்கு விக்ரம் சொல்லும்போது தான் எனக்கு ஆமா இல்ல ஷி வாஸ் குவைட் டம்ன்னு தான் எனக்கு இப்பதான் ரியலைஸ் ஆகுது. ஆமா. அதுவும் மெயினா அது கிளைமேக்ஸ்லயே அசிங்கப்படுத்திடுவான் திருப்பி. அந்த 2 கிரெடிட் கார்டு வரும், there's no limitன்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் பாப்பா, you are cheating everyone. I was okay with that also. கடைசில டேய் என்னடா உன் பொண்டாட்டியே ஏமாத்திட்டு தான்டா இருக்க, என்ன 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 மனுஷன்டா நீங்கிற மாதிரி தான் தோணிட்டு இருந்துச்சு எனக்கு. நான் அவங்க அப்பா எனக்கு ஒரு டவுட். அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா இவனுக்கு இதுல வெளிய வர்றதுக்கான வழி மட்டும் தான் சொல்லுவாரு தானே? ஹி ஒன்ட் ஆமா பி ஆமா திஸ் மாரல் காம்பஸா எல்லாம் இல்ல தானே அவரு? அது தட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம எதிர்பார்ப்போம்ல அந்த அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி அறிவுரை சொல்லி இது பண்ணுவாருன்னா பார்த்தா அவரும் இது ஒரு கிலோ அது நல்லா அந்த இருந்தது. அந்த ரிசர்வ் பேங்க்ல இருக்க அந்த லேடி வந்து அப்பா கேட்டதா சொல்லுன்னு சொல்ற அந்த சீக்வென்ஸ்ல வந்து ஷி எனக்கு வாஸ் வெரி குட்ல அந்த அந்த லேடி. இவனுக்கு அந்த சூப்பர் அந்த மினிமம் ரோல்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆக்டர்ஸ் வேர் குட். எனக்கு அந்த ஹீரோயின் மட்டும்தான் ஒத்து வரல, பட் மேஜர்லி ஆக்டர்ஸ் வேர் குட். அண்ட் இட் வாஸ் ஹாப்பி டு சி ராம்கி as அஸ்வின் டோல்ட் வந்து கொஞ்சம் ரோல் தான், பட் நல்லா ஒரு சோல்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த குட்டி பையன் வந்து சொதப்பிருவானோன்னு தோணிட்டே இருந்தது. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாரி இருந்தது. துல்கர் ஸ்கிட். ஆமா. ஏன்னா ஆமா இந்த ஆமா படம் ஐயோ அந்த வாட்டர் பாட்டில் படம் டக்குன்னு ஞாபகம் வரல. கார்த்திஸ் ஃபிலிம் லைலாவோட ஆமா பையனா இந்த வரும். குழந்தை. ஆமா அது அது வந்து அது நான் ஆக்டராகவே யோசிக்கல, பட் நான் வேற வேற What film? What film? What film? Have you seen கார்த்தியோட this ஒரு guy? படம். This kid in any other film? 2 ஃபிலிம்ஸ். ஜெயிலர்லயும் வந்தான். ஓ, ஜெயிலர்ல வந்த பையனா இவன்? ஆமா. அப்புறம் கார்த்தியோட ஒரு படம் இருக்குல்ல. ஆம், அந்த சர்தார் படம் சர்தார் கெட்டப்ல சர்தார் வருவான். ஓ, சர்தார் தான் படம் சர்தார் பேரு. தான் படம் பேரா? ஓகே. அவன் ஓகே. இவன் யூடியூபா இந்த பையன் யூடியூப்ல ஃபேமஸ் ஆமா, ஆமா. அவன். யூடியூப் கிரியேட்டர் தான். கொஞ்சம் ஓகே. பாப்புலர் தான். ஜெயிலர்ல ஹி வாஸ் அனாயிங். அதான் சொல்றேன். அந்த படத்துலயுமே he was very annoying. அந்த படத்துல he was a sick kid. ஆனா அந்த ஆமா ஆமா யூடியூப் ஒரே ஆக்டிங் ஒரு டேய் ₹5க்கு நடிக்க சொன்னா நீ 5,00,000க்கு நடிக்கிறடாங்கிற மாரி ஆமா ஆமா அதேதான் அந்த கரெக்ட். அந்த இதுல எனக்கு ஃபீலிங் இருந்தது. இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் டோன் கம்மி பண்ணிட்டாங்க. சீக்வென்ஸ் கட் ஆனனாலயான்னு தெரியல. பட் அந்த ஒரு நாட் ஹேவிங் எனஃப் மனி உங்க ரிலேட்டிவ்ஸ் உன்ன ட்ரீட் பண்றது எல்லாமே கரெக்ட்டா இருந்தது. எனக்கு வந்து அவன் அழுகுறான்ல. அந்த பர்த்டே பார்ட்டி குடுத்ததுக்கு அப்புறம் அவனோட ரியாக்ஷன் வந்து வாஸ் லைக் ஓகே இட் வாஸ் அண்டர்ஸ்டாண்டபிள்ங்கிற மாரி தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. கம்பேர்ட் டூ அதர் 2 ஃபிலிம்ஸ் திஸ் ஃபிலிம் வாஸ் ஓகே. ஒரு ஆக்டரா அவன் கொஞ்சம் மெச்சூர் ஆயிருக்கான்னு தோணுச்சு. 2 ஃபிலிம் ஆக்சுவலா ஏஜ்ல இப்போ வந்து அந்த இன்னொரு பையனும் அந்த மாலாக்கா இதுல வருவானே அந்த பையனும் அனாயிங் ஆ ஆக்டிங் தான். என்ன பையன் அவனும் வந்து இரிட்டேட் பண்ணுவான். அந்த ஒரு இந்த படம் அரவிந்த் சாமி எனக்கு அரவிந்த் சாமி அண்ட் அவன் அமலா பால் அது என்ன ஆமாமா. படம்? அமலா பால் அவங்க ஓகே. அதுவும் இரிட்டேட் பண்ணுவான். ஐ திங்க் இல்ல எனக்கு அவன் கூட டாலரபிளா இருந்தான். இவன் வந்து எனக்கு தெரியல லிட்டரலி கேவ் ஆமா மீ ஆமா ஹெட்டேக் இன் both movies. கருத்து தான். ஜெனரலா இந்த ஏஜ் குரூப்ல ஆக்டர்ஸ் வந்து நல்லா நடிக்க வைக்கலாம். எஸ்பெஷலி அந்த எனக்கு இந்த நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் அந்த சின்ன பையன் தான். அவன் வந்து ம். எக்ஸ்ட்ராடனரி சான்ஸே இல்ல. பட் யா ஹீஸ் அ கிரேட் டைரக்டர். ஸோ மேபி இந்த மணிரத்னம் படத்துல சின்ன பசங்க நடிக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு நடிக்க வர மாட்டேங்குது. மணிரத்னம் படத்துல சின்ன பசங்க செம்மையா நடிப்பாங்க. கன்னத்தில் முத்தமிட்டால அந்த ட்வின்ஸ் பசங்க கூட சூப்பரா நடிப்பாங்க. கரெக்ட். அண்ட் தேர் இஸ் ஒன் ஸ்பெசிபிக் சீன். அதான் நான் அந்த படம் பார்க்க போய் இதுல பேசணும்னு தான் நினைச்சேன். ஒரு சீன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் டீல் பேசுவான்ல ஒரு ஏதோ ஒரு பார்லயே இதுல வந்து வாட்ச் பணம் ஏதோ ஒரு என்ன டீல் பேசுவான் அது எனக்கு அந்த ஞாபகம் வாட் சீக்வென்ஸ்ன்னு சொல்றீங்க? அரௌண்ட் இன்டர்வல் பிளாக் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். நான் அந்த வீடியோ போட்டு பார்த்தா தான் தெரியும். அந்த 2 பேரும் உட்கார்ந்துருப்பாங்க. இவங்க வந்து இல்ல 1 லேக்னா எடுத்துக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவான் நடுவுல. 1 லேக்னா எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் ஆப்போசிட்ல இருக்கிறவன் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். அதுக்கு வந்து ஒரு செகண்டுக்கு அப்புறம் அவன் வந்து டீல் அக்செப்ட் பண்ணிடுவான். அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பான் தல்கர். இட் ஒன்ட் பி சீன் எவிடென்ட் இன் திஸ் இன் ஹிஸ் ஃபேஸ், பட் அது வந்து அந்த மூச்சு வாங்குறதே வேற மாதிரி வாங்குவான். அந்த சாட்டிஸ்பாக்சன் இது வந்து சூப்பரா எனக்கு கிடைச்சா நான் சொல்றேன். எனக்கு ஸ்கிரீன்ஷாட் இல்லைன்னா எந்த இடத்துல எக்ஸாக்டா வரும் நான் சொல்றேன். பட் எனக்கு அந்த ஃபோர்த் வால் பிரேக் பண்ற அது இல்ல எல்லாமே ஃபோர்த் வால் பிரேக் பண்றதுல இல்ல நார்மல். நான் சொல்றேன். எனக்கு அது வந்து டிஃபரெண்டா இருந்தது. லைக்
நடுவுல நின்னு இது நான் இப்படி பண்ணல. இது இந்த கதை இதுக்கு முன்னாடில இருந்து ஆரம்பிக்குது. நடுவுல ஐ திங்க் ஹி ப்ரோக் at least 4 or 5 டைம்ஸ். இல்ல அது அது டிஃபரெண்ட்டா அதான் இருந்துச்சு. ஓப்பனிங் சீனே அப்படிதான். அது கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்ட்டா ஸ்கார்சிசே இருந்துச்சு. இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். இல்ல கொஞ்சம் குட் ஃபெல்லாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி தோணுச்சு. அதான். Yeah. Okay, I have to step out. So, Yeah. I think shall we we'll wrap it up. close the session, or you guys have anything to add? Anything more to We add? can wrap it up. Yeah. Awesome. Thank you guys. If you have been watching us this year, please continue to watch Lights On. So this is the last movie discussion of the year. So next week we'll be doing a roundup of 2024. So yeah, do join us next week for the roundup discussion as well. Thank you so much. Thank you. Bye-bye.